வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு புதுமலையில ஜீப் சஃபாரி போயிட்டு இருக்கோம். செமையா இருக்குங்க, வாங்க போவோம். கண்ணுக்கு ஒண்ணும் தெரியும். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, how are you? ஆனது ஆகப்பட்டது இருக்கு. யானை புலிதான் பாரு, ஆகப்பட்ட மான் இருக்கு. பாரு இடம் வீடியோல வர எப்படி இருக்கு. எங்க பாரு மான், அந்த வழி கூட இந்த வழி தான் சூப்பரா இருக்கு. பாரு ஊருப்பட்ட மான் இருக்கு. அதனால ஒரு 1000 மான் பார்க்கலாம். நல்லா பச்சை பச்சையா ஆயிடுச்சு. செமையா இருக்கு. நான் போட்டோ எடுக்கல. மான்ல நிறைய இருக்கு. உட்கார்றா உட்கார்றா. அதுதான் கிளை மான். வாவ், பாருங்க வண்டியில போயிட்டு இருக்கோம். ஜீப்ல செமையா இருக்கு. காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டு அது மசினகுடி. பாருங்க இடம் வேற லெவல் இருக்குது. அங்க வர மான் ஓடுது. அங்க ஏகப்பட்ட மான் இருக்குது. అక్కడ చూడండి, అక్కడ ఉంది. கீழே படுத்துட்டு இருக்குது. பாருங்க இப்பதான் வந்து ஏகப்பட்ட மானப்பாட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க ஜீப்காரன்னா. நேற்று புலி பார்த்தாங்களாமா. இந்த அங்கே படுத்துட்டு இருக்கு மானு. மாயர் பயங்கரமாக இருக்கும். பொம்மக்கரடி வரைஞ்சி வச்சிருக்காங்க. இல்ல நான் பொட்டாட்டு இருக்கேன், ஏன்டா நீ பாட்டு நோண்டுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். டிராபிக் மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்வெட் துணி விரிச்ச மாதிரி நல்ல பிளேஸ். ஓகே பாருங்க, நேராக போனால் நம்ம ஊட்டி போகிறதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரைட் எடுக்கிறோம். வெல்வெட் துணி விரிச்ச மாதிரி காது ஆடும், கை ஆடும், ஆனால் வயிறு மட்டும் ஆடாது. நம்மளை பார்த்தா ஆட ஆரம்பிச்சிடும். ஊட்டி போகிற அம்சம் இது போச்சு பார்த்தியா, ஸ்ட்ரீட்டா அதான் ஊட்டி போகிற ரோடு. இது வந்து இதுக்கு மலை மேலே போவாங்களாமா. ட்ரெக்கிங் சுற்றி காமிக்கிற இடம். ஆமா, அது மசபடி வருமா? அடடா, தெரியும். சரி, தெரியாமல் போச்சு.
ஃபுல்லாக இருக்குமாடா. அவன் மான் வேறு பாரு எத்தனை மான் இருக்கு பாரு. ஊறப்பட்ட மான் இருக்கு. கொக்கா மக்கா அங்கே வாரு ஏகப்பட்ட மான். எனக்கே இல்லை பாரு. பெரிய இடம் தம்பி. ஒரு மான் பிடிச்சி வந்தாலும் போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தியா? செமையா இருக்குது. அப்படியே வேற மாதிரி லெவலில் இருக்குது. அதான் இடம், அந்த மரமெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஆஃப் ரோடு ரோடில் போகிறோம். அப்பா பார்த்து உட்காருங்க, விழுந்துடாதீங்க. நாங்களாம் அரபா காடி போவோம். மலை மேலே போயிருக்காரு. அம்மா இதுக்காக போட்டிருக்காங்களா? புளி இருந்தால் சொல்லிட முடியும். வாங்கிட்டு போகிறேன் 1/2 கிலோ. 1/2 கிலோ புளி பார்சல். சும்மா ஜாலியாக வர்றாங்க, அவ்வளோதான். ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. இடம் மாதிரி பயங்கர போ, வேற லெவலில் இருக்கு இடம். மலைக்கில மாறுது. மசிகுடி போ. மசிகுடியில நேரம். ஆமா. எப்படி வித்தியாசமாக தான் இருக்கு போறது. ரோடு பயங்கரமா இருக்கு. நேரம் வெயிட் பண்ணி ஜாலியாக மேல அதாவது மேல வர எத்தனை நேரம் நிக்கிறாங்கன்னு. ஆடுது ஜீப் முடியல. சாவி சாவியை போறதில்ல. பார்த்து நல்லா பிடிச்சுக்காருங்க. அடுத்து பெரிய ரவுண்ட் அடிக்க போகுது. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. கேமராம எடுக்க முடியல. ஆடுது வண்டி. அப்படியே பாருங்க, வேற லெவலில் இருக்கு முதுமலை. உங்க ரெசார்ட் மாதிரி இருக்கு வரங்க இந்த இடத்துல. பாருங்க ஜீப் பாருங்க எப்படி வருதுன்னு. பயங்கரமான ரோடு, ஆஃப் ரோடுங்க. எவ்வளோ ஜீப் வருது பாருங்க. இங்கே பாருங்க. நாங்கள் வந்ததில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குதுங்க. நாங்கள் வரலிங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பைக்கில் தான் வருவோம். ஸோ வந்துட்டு முதுமலைக்கு வந்து அங்கே ஒரு சாப்பிட்டு அப்படியே வரும்போது யானை மான்லாம் நிறைய பார்க்குறதுனால அப்படியே போயிடுறோம். சில டைம் வந்து நாங்கள் பண்டிப்பூர் போவோம் பைக்லேயே. அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து நாங்கள் உள்ளே முதுமலைக்கு உள்ளே போயிட்டு வந்திருக்கோம். சரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊட்டியிலேருந்து வந்தேங்க. வந்து பார்த்தோம். சரி அங்கே இறங்கி பார்த்தோம். சரி ஓகே இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அங்கே தெப்பக்காட்லேருந்து ஒரு ஜீப் பிடிச்சி அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து மசனகுடி வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க.
செம டைமிங் சொல்கிறாங்க ஜீப்காரன்னா. காலையில் அப்புறம் ஈவினிங் இந்த டைம் தான் சூப்பரான டைம்னு சொன்னாங்க. ஆனால் விட்ட மாட்டாங்க இவங்கெல்லாம். அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல மான் அப்புறம் புலி இதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் புலி கரடி, இது ஆப்போசிட்டில் வந்து யானை இருக்குது. யானை இருக்கும். அந்த இடம் பாருங்க புலி மாதிரி இருக்குது. ஏய் ஒருத்துடா இங்கே வச்சிருக்காங்க. ஓ அந்த ஊர் இங்கே தான் வருது போல. பொக்காபுரம். ஆறு எப்படி எப்படி இருக்கு இந்த மாதிரி காப்பாத்து. விபூதிமலை முருகன் கோயில்.